ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த சித்திரை வெயிலில் செடிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. ஏன்னா நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 நாள் அதே மாதிரி ஊற்றி பார்த்தேன். என்னுடைய தோட்டத்தை பாருங்கள், அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வெயிலுக்கு எல்லா செடியும் ஒரு மாதிரி இதாகிடுவாங்க. ஆனால் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே ரோஸ் கட் பண்ணி விட்டது கூட நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டாங்க. இதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போடணும்ப்பா. இந்தளவுக்கு மொட்டு வச்சு பூ பூக்கிறதுக்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், வெயில் நேரத்தில் ரோஸை கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அது நல்லா தளிர் விட்டு வரும், இல்லைன்னா இலை காஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லா ரோஸும் தளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. தளிர் விட்டு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தளவுக்கு இலைகள்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வெயில், ஓவர் வெயில் தான். ஆனால் அந்த வெயிலில் செடிகள்லாம் இந்தளவுக்கு நல்ல ஒரு போசாக்காக இருக்கிறதுக்கு காரணம் நான் தண்ணியில் கொஞ்சம் வெந்தயத்தை கலந்துருவேன். இப்போ நான் சாயந்தரம் தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும்போதே ஒரு வாளியில் வெந்தயத்தை போட்டு வச்சுட்டு போயிடுவேன். காலையில் அந்த தண்ணி எடுத்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றுவேன். இப்போ நான் இன்னும் தண்ணி ஊற்றவே இல்லை. நேற்று சாயந்தரம் ஊற்றின தண்ணி தான். இனிமேல் தான் தண்ணி ஊற்றணும். ஆனால் அந்த தண்ணிக்கு அது ஈரப்பதம் நல்லா இருக்குது, குளுமையாக இருக்குது. செடிகளுக்கு குளுமையாக இருக்கிறனால செடி இந்த சித்திரை வெயில்லையும் நல்லா இருக்காங்க. இந்த சைடும் பாருங்கள், எல்லா செடியும் நல்ல ஒரு இதாக தான் இருக்காங்க. ஆனால் வாங்கின செடி எதுவுமே நான் ஊண்டவே இல்லை. புதுசாக வாங்கின செடி எல்லாமே இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்காமல் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்காங்க. சாமந்தி செடியெல்லாம் அதுகளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊண்ட போகிறேன். ஏன்னா அடிக்கிற வெயிலில் மண் சூடாக இருக்கிறனால அது புதுசாக இருக்கிற செடியை டக்குன்னு வேர் சூடாயிரும். அதனால் அது குளுமையாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் மண்ணுக்கு மாற்றணும். நிறைய கத்திரிக்காய் நான் எடுத்துகிட்டேன். உங்களுக்கு அதிகமாகவே நான் காமிச்சிருப்பேன். இப்போ திருப்பியும் அவங்க பூ பூத்து காய் காய்க்க வச்சுருக்கேன். நிறையா காய் வந்துட்டாங்க. இங்கே எல்லாமே காய்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க. காய்கள் பறிக்க நல்லா கத்திரிக்காய் வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும், குட்டி குட்டி காயெல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் கத்திரிக்காய் பறிக்காமல் விட்டுட்டால் ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க. பழுக்க ஆரம்பிச்சிருது, இல்லை ஒரு மாதிரி ஆயிடுது, பெருசாகிடுறாங்களா, அதான் முத்தின கத்திரிக்காய்ங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. பச்சை மிளகாவும் வந்துட்டாங்க பாருங்க. நான் அன்றைக்கே காமிச்சேன். போன வீடியோவில் நிறைய பச்சை மிளகா எடுத்துகிட்டேன். அடுத்ததுக்கும் ரவுண்டுக்கும் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செடிகளுக்கு நீங்கள் மட்டும் கொஞ்சம் இந்த இதுலேயும் நிறையா மிளகா இருக்குது. கொஞ்சம் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய செடிகள் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா ஒரு செழிப்பாக இருக்காங்க. நீங்களும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 2-3 நாளாக ஜாஸ்தியான வெயில்னால செடிகள் எனக்கு கொஞ்சம் வதங்க தான் ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண, என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்றிட்டு அடுத்தாப்பில் வரும்போது ஒரு மாதிரி எல்லாருமே தலையை தொங்க போட்டு ரொம்ப வதங்கியிருந்தாங்க. எனக்கே சங்கடமாக இருந்துச்சு. சரி, இதுக்கு நெட்டு போடலாம் பார்த்தா நெட்டு போட முடியாது. என்ன காரணமாக, எனக்கு பறவைகள் நிறையா வருவாங்க. நெட்டு போட்டால் அது ஒரு பயத்தில் எதுவும் அந்த பறவைகள் இறங்க மாட்டாங்க. அவர் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறவைகள் வராது. அதனால் அந்த தோட்டத்துக்கு நான் ஒன்றும் போடலை. இந்த மாதிரி கொடி வந்துச்சுன்னா அப்படியே படர விடணுங்கிறக்காண்டி தான் நான் வச்சுருக்கேன். படர விட்டோம்னா நம்ம ஒரு வெயில் அந்தளவுக்கு செடிகளுக்கு படாமல் இது கொஞ்சம் பாதுகாக்குன்னு சொல்லி. ஆனால் நான் போட்டது ஒரு மாதிரி இருக்குது, அவங்க ஒரு சைடு போயிட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் பூசணிக்காய் வளர்ந்துட்டாங்க பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருக்குது.
நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன். மொதல் நாளே பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சு அதில் வெந்தயத்தை போட்டு வச்சுட்டு போயிடுவேன். அந்த ஊறின தண்ணியை தான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துக்கிட்ருக்கேன். ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட்டு காமிக்கிது, நல்ல வளர்ச்சியும் வருது. இதுலேருந்து ஒரு பூசணிக்காய் போயிட்டுருக்கு. எது வந்தாலும் விடுறதில்ல, வா அப்படிங்கிற மாதிரி தோணிடுது. நம்ம தோட்டத்துக்கு அவ்வளோ முளைக்கிறது வந்து வரையிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு சின்ன டிப்ஸோடு பார்ப்போம்.